ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒரு மூத்த ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், ஆதிரத்தினங்கள் எப்படி தன்னுடைய அனுபவத்தை பிரம்மா பாபாவிடம் சரி, சிவ பாபாவிடம் சரி, மம்மாவிடம் எப்படி அனுபவம் செய்திருக்கின்றார்கள் அப்படி என்று நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பிரம்மகுமார் ரமேஷ் சகோதரர் அவர்கள். ரமேஷ் சகோதரர் அவர்கள் மம்மாவுடைய சம்பந்தத்தினுடைய அனுபவத்தில் இப்பொழுது நம்மிடம் கூறப்போகின்றார். இது நடந்த வருடம் 1955 வருடம். அந்த வருடம் எப்போ 1955 வருடம். அப்போ மம்மா அவர்கள் மும்பை வந்திருந்தார். அதாவது மாதேஸ்வரி வந்திருந்தார். அப்போ நீங்கள் சந்திக்க செல்வீர்களா என்று என்னுடைய லௌகீக தாய் கேட்டார். அப்ப நான் சொல்லிவிட்டேன், அவசியம் நான் பார்ப்பேன் செல்வன் அப்படி என்று. சரி, அவரிடம் சந்திப்பதற்கான நேரத்தை முன்னதாகவே குறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருக்கு நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்று தன்னுடைய லௌகீக தாய் ரமேஷ் சகோதரிடம் சொன்னார். கிட்டத்தட்ட மாலை 5-6 மணிக்கு இடையில் எனக்கு அவர்கள் நேரம் கொடுத்திருந்தார்கள். நான் முதல் முறையாக மம்மாவை பார்த்தேன். அதாவது மம்மா அவர்கள் பார்சி அந்த தோற்றத்தில் புடவை அணிந்திருந்தார். என்ன தோற்றத்தில்? பார்சி. முதல் சந்திப்பிலேயே மம்மாவுடன் ஒரு அற்புதமான, அதாவது அழியாத சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த சம்பந்தத்தாலேயே என்னுடைய வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் வந்துவிட்டது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதிக நாட்கள் மம்மா எங்களுடன் இருந்தார்கள். மம்மா எங்களுக்கு தாயாக இருந்து அநேக விதமான விஷயங்களை சொல்லியிருந்தார். சொல்வது மட்டுமல்லாமல் கற்பிக்கவும் செய்திருந்தார். பொதுவாக ஒரு குழந்தைக்கு தாய் தான் முதல் குரு என சொல்வார்கள். அதே போல மம்மா எங்களுடைய ஈஸ்வரிய வாழ்வினுடைய குருவாக, தாயாக இருந்து சின்ன பாலனை கிடையாது, பெரும் பாலனை அந்த விஷயங்களை எங்களுக்கு கற்பித்திருந்தார். நான் மம்மாவிடம் பலவிதமான தாறுமாறாக கேள்வி கேட்பது உண்டு. இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் மம்மா சிரித்த முகத்துடனேயே பதில் கொடுத்து மனதிற்கு ஆறுதல் கொடுத்தார். இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். யாரு? ரமேஷ் சகோதரர் அவர்கள். ஒரு முறை நான் மம்மாவிடம் கேட்டேன் ஒரு கேள்வி. உங்களுக்கு முன்னால் யக்னத்தில் எத்தனையோ சகோதரர்கள் வந்திருந்தார்கள். இருந்தும் நீங்கள் தான் தன்னுடைய முயற்சியில் அனைவரை விட முன்னேற்றம் அடைந்திருக்கின்றீர்கள். அப்படி எந்த ஒரு விஷயம் உங்களை எல்லோரையும் விட முன்னால் வர வைத்தது அப்படின்னு கேள்வி கேட்டார். யாரு? ரமேஷ் சகோதரர் அவர்கள் மம்மாவிடம். அதற்கு மம்மா இப்படி சொன்னார், இது மிக கடினமான கேள்வியாச்சே. ஏனென்றால் எந்த ஒரு மனிதரும் ஒரே ஒரு விஷயத்தால் முன்னேறுவது கிடையாது. பல விஷயங்கள், அதாவது தாள மேல வாத்தியம் போல அவரை வாழ்வில் முன்னேற்றி விடக்கூடிய காரணமாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், இல்லை, நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அதுதான் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் கொடுத்துள்ளது அப்படின்று. அப்ப மம்மா அவர்கள் வெகு நேரம் யோசித்த பிறகு மம்மா இப்படி பதில் சொன்னார். நான் நினைக்கிறேன் என்னுள் இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மையாக கூட இருக்கலாம். ஒரு முறை ஏதேனும் நான் சங்கல்பம் செய்து விட்டால், அதாவது எண்ணத்தை நான் உருவாக்கி விட்டால், அந்த சங்கல்பத்தை எப்படியாயினும் சரி பூர்த்தி செய்தே தீர வேண்டும் அப்படி என்று
இந்த குணத்தினாலேயே சரி நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று நம்மிடம் மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் சகோதர ரமேஷ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மூத்த ரமேஷ் சகோதரர் அவர்கள் இந்த விஸ்வவித்யாலயத்தினுடைய முக்கிய தூண்களில் ஒருவர் ஆக இருக்கின்றார். அதாவது மும்மூர்த்தி சொல்லுவாங்க. நிர்வர் பாய், ரமேஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய். ரமேஷ் சகோதரர் அவர்கள் மும்பையில் இருந்து கொண்டு விஸ்வவித்யாலயத்தினுடைய பொறுப்புகளை செயல்படுத்தி வந்திருந்தார். அவர் நீதித்துறையில் முக்கிய நபராக இருந்தார் அப்படின்றோ இதன் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே மம்மா ஒவ்வொருவருக்கும் மிகுந்த அன்பு, அதாவது சிநேகம் தருவதுடன் அது மட்டும் இல்லாமல் மதிப்பும் கொடுத்து வந்தார். ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்னொரு நம்மிடம் சொல்ல போகின்றார். நான் மம்மாவிற்கு சொன்னேன், மம்மா உங்களிடம் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்போ மம்மா கேட்டார் ரமேஷ் சகோதரிடம், அது எந்த விஷயம்? அப்போ ரமேஷ் சகோதரர் சொன்னார், மம்மா லௌகீகத்தில் எந்த ஒரு தாயும் சரி தன் மகனை நீங்கள் நீங்கள் என்று சொல்லி பேசுவது கிடையாது. நீ நீ என்றுதான் சொல்வார்கள். நீங்களோ என்னை நீங்கள் நீங்கள் என்று சொல்றீங்க. இது எனக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகிறது அப்படின்றோ ரமேஷ் சகோதரர் அவர்கள் மம்மாவிட சொன்னார். நீங்கள் என்னை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே இதனுடைய அர்த்தமாகும். அதற்கு மம்மா இப்படி சொன்னார் பதில், அப்படி அல்ல, நீங்கள் பாபாவை முழுமையாக தன்னுடையவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அதுபோலவே மம்மாவும் சரி உங்களை முழுமையாக தன்னுடையவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படியானால் ஏன் என்னை நீ என்று சொல்லக்கூடாது என்று நான் கேட்டேன். நீங்கள் என்று சொல்லும் வார்த்தை எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதே போல நான் வயதிலும் உங்களை விட பெரியவன் அல்ல. நீங்களோ வரக்கூடிய நாளைய உலகில், அதாவது சொர்க்கத்தில் விஸ்வ மகாராணி, அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி என்ற ரூபத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி இந்த ஜெகத்தினுடைய தாயாகவும் பகவதி, அதாவது சரஸ்வதி ரூபத்தில் நீங்கள் பூஜிக்கப்படுகின்றீர்கள். இப்படியெல்லாம் இருந்தும் நீங்கள் ஏன் என்னை சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் அப்படின்னு ரமேஷ் சொன்னார். அதற்கு மம்மா இப்படியாக பதில் சொன்னார், ரமேஷ்ஜி பாருங்கள், இந்த சிருஷ்டி நாடகத்தில், இந்த நாடகம் என்பது 5000 வருடம். இந்த சிருஷ்டி நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் சிரேஷ்டமானது. ஒவ்வொருவரும் தன்னுடைய நடிப்பை நடிக்கின்றார்கள். நாம் அனைவரும் அந்த பரமபிதாவினுடைய குழந்தைகள், அதாவது ஆத்மாக்கள், சகோதர சகோதரிகள். எனவே ஒருவருக்கொருவர் அன்புடனும் சரி ஒருவருக்கொருவரிடம் மரியாதையுடன் சரி பழக வேண்டும். நான் உலகிய முறையில் மரியாதையாக நீங்கள் என்று சொல்கிறேன். அதற்காக மம்மா என்னை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்று நீங்கள் நினைக்க கூடாது. இப்படியாக ஒவ்வொரு மனிதரிடமும் சரி தூரதேசியாக பின்னால் வருவதை முன்னால் உணர்ந்தவராக எப்படி மரியாதை, எப்படி அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்று மூத்த ராஜயோகி ரமேஷ் சகோதரர் அவர்கள் இந்த பாக்கிய விதாத மூலமாக நம்மிடம் அனுபவத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். இந்த விஷயம் மும்பையில் முதன்முறையாக கண்காட்சி நடந்த வேண்டியிருந்தது. அப்பொழுது நான் மம்மாவிடம் இதை பற்றி சொன்னேன். அதற்கு மம்மா எவ்வளவு செலவு ஆகும் என என்னிடம் கேட்டார். அதற்கு ரமேஷ் சகோதரர், மம்மா பாபாவிடமிருந்து அனுமதி கிடைக்க வேண்டும். அப்ப மம்மா சொன்னார், பாபா சார்பாக மம்மா அனுமதி தருகிறேன், எவ்வளவு செலவு ஆகும் என சொல்லுங்கள். இப்படியாக நான் தோராயமாக இவ்வளவு ஆகும் என்றேன், சொல்லவில்லை முழு எவ்வளவு அமௌண்ட் அப்படி என்று, தோராயமாக இவ்வளவு ஆகும் என்று சொன்னார்.
அதற்கு மம்மா சொன்னார், சரி நீங்கள் சேவை செய்யுங்கள் அப்படி என்று. அந்த படவிளக்கு சேவைக்காக சித்திரம் தயார் செய்ய வேண்டியிருந்தது. சித்திரம் தயார் செய்த பிறகு அதனை சரிபார்ப்பதற்காக பாபாவிற்கு அனுப்பி வைத்தோம். அப்போ ஒரு முறை பாபா கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தார். எப்படி? ரமேஷ் குழந்தை சித்திரங்களுக்கு பின்னால் பைத்தியமாகிவிட்டார். அதிக படங்கள் வைத்து என்ன செய்வது? அதாவது கல்ப மரம், திருமூர்த்தி, உலக நாடக சக்கரம், இந்த 3 படமே போதுமானது அப்படின்னு சொன்னார் கடிதத்தில். அந்த கடிதத்தினுடைய கீழே அந்த மூலையில மம்மாவுடைய உற்சாகம் மிகுந்த வார்த்தையும் இருந்தது. என்ன வார்த்தை? ரமேஷ் குழந்தாய், நீங்கள் செய்வது சரிதான். பாபா உங்களை சோதனை செய்கிறார். நீங்கள் சித்திரங்களை செய்து கொண்டே இருங்கள். இப்படியாக மம்மா அவர்கள் என்னுடைய வாழ்வில் அரவணைப்பும் சரி, தைரியமும் சரி, கருணை என்பதை எப்பொழுதுமே காட்டி வந்தார். அந்த ஆண்டில் டிசம்பர் 29 படவிளக்க சேவை திறந்து வைக்கப்பட்டது. அந்த கண்காட்சியில் மம்மாவும் வந்திருந்தார் அப்படி என்று. அழகான அந்த காலத்தில் மும்பையில் எப்படி படவிளக்கு காட்சி ஆரம்பமானது, அதற்கு கல்ப விருட்ச மரம், திருமூர்த்தி, உலக நாடக சக்கரை, இந்த 3 படமே போதும் அப்படி என்று சொல்லியிருந்தார். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் மூத்த ராஜயோகி ரமேஷ் சகோதரர் அவர்கள். நான் மதுபனில் இருந்த பொழுது இது நடந்த விஷயம். மம்மா ஹாபோடு சென்று வர வேண்டியிருந்தது. ஹாபோடு அன்று மாலைதான் மம்மா அங்கே வந்திருந்தார். அப்பொழுது மிகவும் மரியாதை பூர்வமாக அவருக்கு வரவேற்பு நடந்தது. அன்று இரவு பாபா மம்மா அமர்ந்திருந்தார்கள் அங்கே. அதாவது கலவரங்களை பற்றி பாபா அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கே நானும் இருந்தேன். அங்கே விரோதி மக்கள் என்னென்ன, அந்த விரோதி மக்கள் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் மம்மா பாபாவிற்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்போ பாபாவும் அமைதியான மனோநிலையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப மம்மாவிடம் ஏக்ரஸ் மனோநிலையில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தைகளை நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி நான் மம்மாவிடம் கேட்டேன். மம்மா, நீங்கள் ஹாபோடு சென்று அங்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து வந்து முழு விஷயத்தையும் பாபாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் பதற்றமோ உங்களுடைய பயமோ ஏற்படவில்லையே, ஏன்? அதற்கு மம்மா இப்படி சொன்னார், எனக்கு எந்த விதமான பதற்றமும் ஏற்படவில்லை. அப்போ ரமேஷ் பிரதர் அவரிடம் கேட்டார், ஏன் ஏற்படவில்லை உங்களுக்கு பதற்றம்? அப்ப மம்மா பாபாவை பார்த்தபடியே சொன்னார். அதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பக்கா நிச்சயம் உள்ளது. அதாவது 5000 வருடத்திற்கு முன்பு எப்படி ஸ்தாபனை நடந்ததோ அப்படியே இப்பொழுது நடைபெறுகிறது அப்படி என்று. இப்பொழுது நிகழ்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த தடைகள், இந்த இன்னல்கள் அனைத்தும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்படின்னு அழகாக பதில் சொன்னார். இப்படியாக இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வரும் போகும் இது போல விஷயங்கள். எனவே இந்த விஷயங்களால் நம்முடைய மனோநிலை ஆட்டம் காணக்கூடாது. அதனால் நான் பதட்டம் அடையவில்லை. இப்படியாக நாடகத்தின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு கற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தது அப்படி என்று அழகான அந்த விளக்கத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் மூத்த ராஜயோகி ரமேஷ் சகோதரர் அவர்கள். இன்னொரு அழகான விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார். கேட்கலாமா? ஒரு முறை நான் மம்மாவிடம் கேட்டேன், மம்மா, உங்களிடம் வரக்கூடிய அனைவருமே தன்னுடைய கஷ்டங்களை சொல்கிறார்கள், பிறரது குற்றம் குறைகளை சொல்கிறார்கள்.
ஆனால் யாருமே நல்ல விஷயத்தை சொல்ல வருவது கிடையாது. அதற்கு மம்மா இப்படி பதில் சொன்னார். என்ன பதில்? இது உண்மையான விஷயம். பிறகு நான் சொன்னேன் அவரிடம், இப்படியாக என்னிடம் யாராவது சொன்னால் அதனுடைய சாயல் என் மீது படுகிறது. பிறகு அந்த மனிதரை அதே பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கின்றேன் அப்படி என்று ரமேஷ் அவர் சொல்கின்றார். உங்களுக்கு அப்படி சாயல் ஏற்படுவதில்லையா அப்படி என்று ரமேஷ் சகோதரர் மம்மாவிடம் கேட்டார். அதற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை நம்மிடம் மம்மா அவர்கள் சொன்னார். அதாவது ஒவ்வொருவரும் சரி முயற்சியாளர்களே, ஒவ்வொருவரும் முயற்சி செய்து தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கின்றார்கள், முன்னேற்றம் அடைகின்றார்கள். சிலர் தோல்வியும் அடைகிறார்கள், சிலர் போக போக நின்றும் விடுகின்றார்கள். இப்படியாக மம்மா இதனை ஒரு பள்ளி என்று நன்கு புரிந்திருந்தார். இந்த யக்கியத்தை பள்ளியில் பலதரப்பட்ட மாணவ மாணவிகள் இருப்பார்கள். சிலர் முதல் தரமாக இருப்பார்கள், சிலர் இரண்டாம் தரமாக இருப்பார்கள், சிலர் கடைசி தரமாக இருப்பார்கள். சில பேர் தேர்வில் எல்லோருமே முதல் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைவது கிடையாது அப்படின்ற அழகான விளக்கத்தை நம்மிடம் சொல்கின்றார் மம்மா அவர்கள். சிலர் தோல்வி அடைவதுண்டு. இது இந்த சங்கமகத்தில் இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜாங்கத்தில் வரிசைக்கிரமமாகவே எல்லோரும் வருவார்கள். ராஜாங்கத்தில் உள்ள அனைத்து துறையை சார்ந்தவர் இங்கேதான் உருவாக வேண்டும். ஒவ்வொருவரும் அவரது பதவிக்கேற்ற அந்த சம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையில் தன்னுடைய முயற்சியும் செய்வார்கள். அதனால்தான் மம்மா யார் ஒருவரை பற்றி எவராவது ஏதேனும் சொன்னாலும் எவருடைய தீய குணங்கள், எவருடைய குறைகளை தன்னுடைய மனதில் வைக்க மாட்டார். அந்த குழந்தைகளை பற்றி தன்னுடைய மனதில் எதிர்மறையான எண்ணங்களை ஒருபொழுதும் வடிவமைப்பது கிடையாது. சொல்ல வந்த குழந்தையை பற்றியும் சரி, அவர் சொன்ன அந்த நபரையும் பற்றி மனதில் அதாவது நன்மை தரும் அன்பு கலந்த பாவனையை வைத்திருப்பார் மம்மா அவர்கள். எல்லோரையும் முன்னேற்றுவதற்கான சுப பாவனையை வைத்திருப்பார். இப்படியாக நாம் அனைவரையும் சரி மரியாதையுடன் காண வேண்டும். ஏனென்றால் நாம் அன்பு தராமல் வேறு யார் தருவார்கள் அப்படின்ற அழகான பதிலை ரமேஷ் சகோதரியிடம் சொன்னார் பதிலை. இப்படியாக இன்னொரு அழகான அலௌகிக விஷயத்தை நம்மிடம் சொல்ல போகின்றார், அனுபவத்தை. அப்போ மம்மா மும்பை வந்த பொழுது பாபா அவருக்கு ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய சித்திரம் செய்யக்கூடிய பொறுப்பு கொடுத்திருந்தார். காட்கோப்பர் நளினி சகோதரியுடன் சரி தந்தையிடம் பரமானந்தம் என்ற பெரிய ஒரு ஓவியர் இருந்தார், காட் கோப்பர் நளினி. அவர் மூலமாக சித்திரம் செய்து வந்தோம். அப்போ மம்மா சொன்னார், இது முதல் விஸ்வ மகாராணி மகாராஜாவினுடைய சித்திரம், எனவே மிகவும் அழகாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்று. இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் மம்மா அவர்கள் அவ்யக்த பாபாவிற்கு செய்தி அனுப்பி அவரிடம் கேட்டு செய்தார். பாபா ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய கழுத்து மாலை எத்தனை இருக்க வேண்டும், அந்த மாலையில் எத்தனை வைரம், எத்தனை முத்து, எத்தனை ரத்தினம் இருக்க வேண்டும் அப்படி என்று. அது மட்டுமல்ல, இடுப்பில் அணியக்கூடிய அந்த ஒட்டியானத்தில் எத்தனை வைரம் இருக்க வேண்டும், இப்படியாக ஒவ்வொரு விஷயம் சரி தெளிவாக பாபாவிடமிருந்து மம்மா கேட்டு செய்தார். இதுவோ நமது எதிர்கால சேவைக்காக ஒரு முன் உதாரணமாக இருந்தது அப்படி என்று மூத்த ராஜயோகி ரமேஷ் சகோதரர் அவர்கள் ஒவ்வொரு சேவைக்காக எப்படி அர்ப்பணிக்கிறார் அப்படின்று மம்மாவுடைய விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இது போல மம்மாவுடைய
விசேஷங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை பல தடவை நான் என்னுடைய போதையில் இருக்கும் பொழுது தனக்குத்தானே ஏறுமாறாக கேள்வி கேட்பதுண்டு. அதாவது ஒரு முறை அந்த மாதிரியான மனோநிலையில் என்னை நானே கேட்டேன். அதாவது, ரமேஷ், உனக்கு பாபாவோட அதிக அன்பு உள்ளதா? அல்லது மம்மா ஸ்ரீ மாதேஸ்வரி, அதாவது மாதேஸ்வரியிடமா அப்படின்று. இது எனக்கு சிரிப்பாக இருந்தது. உள்ளிருந்து பதில் வந்தது. அதிக அன்பு மம்மாவிடம். எப்படி வீடுகளில் சிறு குழந்தைகளிடம் கேட்பதுண்டு. உனக்கு மிக பிரியமானவர் அம்மாவா, உனக்கு அப்பாவா? இது போல. அதுபோல இதுவும் சரி, சிறு குழந்தையிடம் கேட்கும் கேள்விதான். இதற்கான காரணத்தை பலமுறை நான் சிந்தித்திருக்கின்றேன். தெரிய வந்தது கடைசியில். மாதேஸ்வரி அவர்கள் 18 மாதங்கள் எங்கள் லௌகிக வீட்டில் இருந்தார். தினமும் வண்டியில் செல்வது, சென்டரில் தினமும் மாதேஸ்வரனுடைய முரளி கேட்பது, இரவில் அவர்களுடன் உட்கார்ந்து இரவு உணவு சாப்பிடுவது, இப்படி பல விஷயங்களினுடைய காரணத்தினால் மாதேஸ்வரியிடம் அதிக அன்பு வந்துவிட்டது. இன்னும் அதிகமாக யோசித்தால் தோன்றுவது, மாதேஸ்வரி முன்னேற்றத்திற்கான முயற்சியில் முதலிடத்தில் இருந்தார். பிதா ஸ்ரீ பிரம்மா பாபா அவர்கள் பரமாத்மாவுடைய பாக்கியசாலி ரதம், பாக்கியரதமாக விளங்கினார். அதாவது 60 வயது அனுபவசாலியாக இருந்தார். அவரே அளவு கடந்த செல்வத்தினுடைய நாயகனாக இருந்தார். எனவே என்னுடைய புத்தியில் அவர் முதல் நம்பர் பதவி அடைவதற்காக அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தோன்றியது. அப்போ இந்த பதவி என்பது அவரது இயல்பான குணமாகவே இருந்தது. மாதேஸ்வரி அவர்கள் இந்த யக்ஞத்திற்கு வந்தபொழுது சிறிய வயது உடையவராக இருந்தார். அவருக்கு குடும்ப அனுபவம் இல்லை. அவரால் பணத்தால் உதவி செய்ய முடியாது. அதாவது எல்லா வகையிலும் அவரை பார்க்கும் பொழுது நிலைமைகள் யாவும் அவருக்கு விபரீதமாகவே இருந்தது. பிதாஸ்ரீயை பொறுத்த மட்டில், அதாவது பிரம்ம பாபாவை பொறுத்த மட்டில் அவர் எல்லா வகையிலும் சரி அனுகூலம் பெற்றிருந்தார். அதாவது அனுபவம் மிக்கவராக இருந்தார். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் தன்னுடைய மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இன்னொரு அலௌகிக விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். அது என்ன விஷயம் என்று பார்க்கலாமா? ஒரு முறை இந்த நடந்த விஷயம் பூனாவில், அதாவது பூனாவில் பான்ஷேன் அணைக்கட்டு உடைந்திருந்தது. அதனால் மிகுந்த நஷ்டமும் நேர்ந்திருந்தது அந்த பூனாவில். அதனை பார்க்க நாங்கள் மாதேஸ்வரியுடன் சென்றோம். அங்கே சிறிது தூரம் நடக்க வேண்டி இருந்தது. நாங்கள் எல்லோரும் முன்னால் சென்று விட்டோம். ஆனால் மம்மா மட்டும் பின்னால் தனியே நின்று விட்டார். நாங்கள் அனைவரும் மம்மாவிற்காக நின்று கொண்டே இருந்தோம். அது மட்டுமா, நான் மம்மாவிடம் அப்ப சொன்னேன், மம்மா, நீங்கள் நடப்பதில் பின்தங்கி விட்டீர்கள். எங்களுடன் பல முறை பாபாவை சுற்றி பார்க்க வந்திருக்கின்றார். ஆனால் அவர் இவ்வளவு வயோதிகராக, அதாவது 60 வயது ஆகிவிட்டது, இருந்தாலும் சதா எங்களுடனேயே நடந்து வருவார். சில சமயங்களில் எங்களை விட முன்னாலும் செல்வார். அப்போ மம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார், ரமேஷ்ஜி, பாபா விஷயம் தனிப்பட்டது. அங்கே ஒரு உடலில் இரு என்ஜின், இரு ஆத்மா இருக்கிறது. அதாவது பிரம்ம பாபாவுடைய ஆத்மா, சிவபாபாவுடைய ஆத்மா அப்படின்னு சொல்கின்றார். அதிலும் ஒன்று பரமாத்மா, மற்றொன்று பிரம்மா பாபாவுடைய ஆத்மா. இப்படி 2 என்ஜின் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இரு என்ஜின் உடைய வண்டி முன்னால் தானே வேகமாக செல்லும் அப்படி என்று சொன்னார் மம்மா அவர்கள். இங்கே பூனா வருவதற்காக பாருங்கள், வழியில் இரு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குது என்றால் அதில் ரகசியம் இருக்கும் அல்லவா? அதனால்தான் பாபா கண்டிப்பாக முன்னால் தான் செல்வார்.
ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு என்ஜின் உடையவர்கள், ஒரே ஒரு ஆத்மா. அது மட்டுமல்லாமல் பாபாவே ஒரு என்ஜின். நாம் எல்லாம் பெட்டிகள். அதனால் கண்டிப்பாக என்ஜின் முன்னால் தான் இருக்கும். அப்பொழுதுதான் பெட்டிகளை எல்லாம் ரயில் இழுத்து கொண்டு செல்லும். இப்படியாக மாதேஸ்வரி அவர்கள் இந்த பதில் உண்மையில் விசேஷமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தியது எங்களுக்கு. இப்படிப்பட்ட காரணங்களாலேயே எனக்கு அதிகமாக மம்மா மீது அன்பு ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் தன்னுடைய விஸ்வ மகாராணி, அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி பதவியை அதிகப்படியான முயற்சியால் பெற்றார். அதாவது எண்ணத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வரக்கூடிய வகையில் மாதேஸ்வரிடையும் முயற்சி இருந்தது. இதற்கு காரணம் தெரியுமா? காரணத்திற்கு பதில் அநேகம் இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு சிலவற்றை சொல்ல போகிறார். எப்படி அவர் அந்த லக்ஷ்மி என்ற பதவி அடைந்தார் அப்படின்று அதுக்கு காரணம் சொல்கின்றார். அதற்கு முதலாவது காரணம் பார்க்கலாமா? மம்மா ஒருபொழுதும் ஞானத்தை பற்றி தன்னுடைய சொந்த மன சிந்தனையோ தர்க்கமோ செய்வது இல்லை. அதாவது அவருக்கு எவ்வளவு தெரியுமோ அதை மட்டுமே பிறருக்கு சொல்வார். ஞானத்தில் சில விஷயங்களை பற்றி இதுவரை பரமாத்மா தெளிவாக சொல்லாமல் இருக்கலாம். அதனை பற்றி நாம் இப்படி இருக்கிறோமே, அப்படி இருக்குமோ, அப்படி என்று ஏன் விவாதம் செய்வது, தன்னுடைய கருத்தை, அதாவது ஈஸ்வரிய கருத்தில் கலப்படம் செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார், பார்க்கலாமா? இது நடந்த விஷயம் 1962ஆம் ஆண்டினுடைய நான் மதுபனில் மாதேஸ்வரியிடம் ஒரு கேள்வி கேட்டேன். மம்மா இந்த சந்தேசிகள், அதாவது டிரான்ஸ் மெசேஜில் போறாங்க இல்லையா, அதாவது ஆழ் தியானத்தில் போகக்கூடிய அந்த டிரான்ஸ் செல்லக்கூடியவர்கள் எங்க செல்கிறார்கள்? அவர்கள் அந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா உடலில் இருக்குமா அல்லது வேறு எங்கேயாவது இருக்குமா? அப்போ உடனே மம்மா இது பற்றி தெளிவாக எனக்கு கூறவில்லை. ஏன் தெரியுமா? உடனே நானும் கேட்டேன் அதற்கு, இது பற்றி நீங்க சிந்தித்திருக்கிறீங்களா மம்மா அப்படின்று ரமேஷ் சகோதரர் கேட்டார். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று. அதற்கு மம்மா சொன்னார், எப்படி என்று, நாமோ இப்பொழுது சங்கமயுகத்தில் மாணவர்கள், அதாவது படிக்கின்றவர்கள். எனவே ஆசிரியர் எவ்வளவு பாடம் கற்பித்தாரோ அதனை பற்றிய சிந்திப்போம். பாபா கற்பிப்பவர், அவர் எதில் இருக்கும் பொழுது அவரிடமே ஏன் கேட்கக்கூடாது? நான் என் கருத்தை சொன்னால் அது என் மனவழி, அதாவது மன்மத் என்று ஆகிவிடும். ஏனென்றால் அதற்கான ஈஸ்வரிய மத் என்னவென்று எனக்கு தெரியவில்லை அப்படின்று மம்மா பதில் சொன்னார் அதற்கு. இதையே நீங்கள் பாபாவிடம் கேளுங்கள். அதாவது இரவு வகுப்பில் பாப்தாதா அந்த ரகசியத்தை உடைப்பார் அப்படி என்று அனைவருக்கும் தெரிய வரும். அந்த சமயத்தில் ஞானத்தினுடைய பொருளே என்னவென்றால் தன்னுடைய சக்தி, அதாவது சக்தியின்மை இரண்டினை பற்றிய ஞானம் என்பது அப்படின்னு சொன்னார். மம்மாவிடம் இரண்டை பற்றியும் முழு ஞானம் இருந்தது. அதனால்தான் அவர் முயற்சியில் அனைவரை விட முன்னால் சென்றார் அப்படின்னு முதல் காரணத்தை சொன்னார். அடுத்து இன்னொரு காரணம், அதை பார்க்கலாம். மம்மாவினுடைய தீவிர முயற்சிக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இரண்டாவது காரணம், மம்மாவிடம் திட சங்கல்பம் அதிகம் இருந்தது. அதாவது சங்கல்ப சக்தியை அளவிடுவது கடினம், ஆனால் அதிகம். குறைவு என்று சொல்ல முடியும். அதற்கு மம்மா ஒரு முறை உறுதி செய்து விட்டால் அதை சதா நிலை பெற்றிட செய்து விடுவார், வெற்றி பெற செய்து விடுவார். ஒரு முறை ஒரு அனுபவத்தை நம்மிடம் சொல்ல போகிறார். இந்த விஷயம் கான்பூரில் மிகவும் நெருக்கமான சகோதர சகோதரிகள் மம்மாவை அழைப்பதற்காக மிகவும் அன்புடன் பாடல் பதிவு செய்து மும்பைக்கு அனுப்பியிருந்தார்கள்.
அந்த பாடலில் உருக்கமான வார்த்தைகள் இருந்ததால் அந்த வார்த்தைகளை, அதாவது கேட்டவர்களுடைய கண்கள் குளமாகி இருந்தது. அப்போ மம்மாவுடைய கண்களிலும் சரி கண்ணீர் நிரம்பி இருந்தது. அப்போ மம்மா சொன்னார், இந்த நீர்த்துளிகள் கண்களை விட்டு வெளியே வராது. அந்த அளவிற்கு அன்பு நிறைந்த வார்த்தைகளை கேட்டும் குளமான கண்ணீர் துளிகள் வெளியில் வரவில்லை. அந்த துளிகள் தானாகவே கண்களுக்குள்ளே மறைந்து விட்டது. அப்போ மம்மா, உங்களுடைய கண்ணீர் துளிகள் ஏன் வெளியில் வரவில்லை அப்படின்னு நான் கேட்டேன் ரமேஷ் சகோதரர் அவர்கள். அப்போ மம்மா அப்பொழுது தனது முயற்சிக்கான வரைபடத்தை காண்பித்தார். இது யக்ஞத்தினுடைய ஆரம்ப காலம். அதாவது கராச்சியில் பாபா தனியாக அந்த கிளிப்டன் அந்த பீச்சுக்கு சென்றிருந்தார். அது மட்டுமில்லாமல் மம்மா அங்கு இருக்கக்கூடிய யக்ஞ உறுப்பினர்களும் சரி வேறு தனி இடத்தில் இருந்தார்கள். இரவில் திடீரென மம்மாவிற்கு பாபாவுடைய நினைவு வந்தவுடன் மம்மாவுடைய கண்களில் இரவு முழுவதும் தார தாரையாக கண்ணீர் வழியவே மம்மாவுடைய தலையணை முழுவதும் நனைந்தே போனது. இந்த விஷயம் பாபாவிற்கு தெரிய வரும்பொழுது பாபா ஏகாந்தத்தில் மம்மாவிற்கு புரிய வைத்தார். குழந்தாய், இனி ஒருபொழுது அழவே கூடாது. அதற்கு மம்மா சொன்னார், அன்றே நான் பாபாவிற்கு வாக்கு கொடுத்தேன், என்னுடைய கண்களில் ஒரு துளி நீர் கூட விழாது. அன்று முதல் இன்று வரை நான் இந்த விஷயத்தில் தோல்வி அடையவில்லை. அதனால்தான் இன்னும் நான் அந்த கான்பூர் பாடலை கேட்டும் எனது கண்ணீர் கீழே விழாது அப்படி என்று சொன்னார். அப்போ மம்மாவிடம் நாங்கள் ஒரு முறை கேட்டோம், மம்மா, நீங்கள் சிறிய வயதில் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிறிதளவாவது யோசித்திருப்பீர்களா அப்படி என்று கேள்வி கேட்டார்கள். நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள்? அதற்கு மம்மா இப்படி பதில் சொன்னார். அந்த சமயத்தில் பக்தி மார்க்கத்தினுடைய கற்பனை இருந்தது. அதாவது நான் நினைத்ததுண்டு, மீரா மீரா போன்ற இது போல பக்தியில் பாடப்படுகிறார்கள் அல்லவா, அதுபோல நானும் அந்த மாதிரி செயல்களை புரிந்து உலகமே என்னை நினைக்குமாறு செய்ய வேண்டும். பாருங்கள், உண்மையில் மம்மா தன்னுடைய சிறிய வயதில் சங்கல்பத்தை ஊர்ஜிதம் செய்து உண்மையாக காண்பித்து விட்டார். அதாவது லக்ஷ்மி ஆக வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருந்தார். இது 2வது காரணம். 3வது விஷயத்தை பார்க்க போகிறார், சொல்ல போகிறார் ரமேஷ் சகோதரர் அவர்கள். மாதேஸ்வரி அவர்கள் தர்க்கம் செய்யும் அளவிற்கு சக்தி இருந்தது. அதாவது எதிரில் இருப்பவர்களை 2 வினாடியில் சாந்தமாக்கக்கூடிய குணம் மம்மாவிடம் இருந்தது. நாங்கள் ஒரு முறை எங்களுடைய லௌகிக வீட்டில், அதாவது மும்பையிலிருந்து உலகிய அந்த கீதா பாடசில் உள்ள சாஸ்திரங்கள் அதிகம் படித்த எனது நண்பரான ஒருவரை மம்மாவை சந்திப்பதற்காக அழைத்திருந்தோம். என்னுடைய மனதில் மம்மா சாஸ்திரம் எதையும் படிக்கவில்லை, பிறகு எப்படி அவரை ஞானத்தால் திருப்திப்படுத்துவார் அப்படி என்று கேள்வி எனக்கு இருந்தது. முதல் கேள்வியை அவர் கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன இந்த கீதையை பொய் என சொல்கிறீர்கள்? அதற்கு உடனே மம்மா சொன்னார், நீங்கள் பிராப்தியை, அதாவது நன்மையை பாருங்கள். பாண்டவர்கள் இந்த கீதையை கேட்டு என்ன பிராப்தி அடைந்தார்கள்? கீதை சமுதாய நன்மைக்கானதாக இருக்கிறது. ஆனால் சமுதாயமோ கலியுகமாகி விட்டது. பாண்டவர்கள் இமயமலை சென்று விட்டார்கள். யாதவர்கள் அந்த இடத்திலேயே அழிந்து போனார்கள். கௌரவர்கள் குருஷேத்திரத்திலேயே அழிந்து போனார்கள். இப்படியாக ஞானம் இவ்வளவு உயர்ந்ததாக இருந்தும் ஏன் சமுதாயத்தில் இன்னல்கள் அதிகமாய் இருந்து கொண்டே இருக்கிறது?
அப்படின்னு கேள்வி. ஆனால் இந்த சங்கமுகத்தில் பரமாத்மா சொல்கிறார், நான் கீதை ஞானத்தை கூறி சத்தியுகத்தை படைக்கின்றேன். அதாவது கீதையால் உலகையே மாற்றி அமைக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எந்த கீதையில் உலகம் மாற்றம் அடைகிறதோ அதனை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதா, எந்த கீதையில் சமுதாயத்தில் இன்னல்கள் அதிகரிக்கிறதோ அதனை உண்மை என்று ஏற்பதா? அப்படி என்று மம்மா அழகான பதில் அந்த அதாவது அந்த சாஸ்திரம் அதிகம் படித்தவரிடம் பதில் சொன்னார். இதில் கண்மூடித்தனம் என்பது கிடையாது. இது சத்தியத்தினுடைய விஷயமாகும். நீங்கள் நன்கு படித்த நாளும் தெரிந்தவர்கள் அந்த கண்மூடித்தனத்திலிருந்து விலகி இருந்து சத்தியத்தை பற்றி பாரபட்சமின்றி சிந்தித்து பாருங்கள். இதை கேட்டு ஒருவர் இன்னொருவர் காதில் சொன்னார், இவர் பிரார்த்திகளை சொல்லி நம் அனைவர் வாயை மூடிவிட்டார். அதன் பிறகு அந்த வாக்குவாதத்தினுடைய ரூபமே மாறிவிட்டது அப்படின்னு அந்த சாஸ்திரவாதி சொன்னார். இது மூன்றாவது விஷயம். அடுத்து நான்காவது விஷயத்தை பற்றி நம்மிடம் சொல்ல போகின்றார். மாதேஸ்வரி அவர்கள் தன்னுடைய பதவி, தன்னுடைய பொறுப்புகளை இறுதி வரை காப்பாற்றினார். அவர் கன்னியாகவே இருந்தார், அதாவது பிரம்மகுமாரியாகவே இருந்தார். ஆனால் எந்த கணத்தில் அவருக்கு மம்மா என்ற மரியாதை கிடைத்ததோ அந்த நேரத்திலிருந்து அந்த ஆசனத்தை விட்டு அவர் கீழே இறங்கவில்லை. அதாவது சதா அவர் அனைவர் மீதும் தாயினுடைய அந்த சுப எண்ணங்களை வைத்துக் கொண்டே இருந்தார். அதனால் குழந்தைகளாகிய நம் அனைவரும் கூட பாபாவுடைய உதவி ஆசனம் கொடுத்திருக்கின்றார். அதனால் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? சகோதரர் அந்த சகோதரர் சகோதரி என்ற பார்வை இருக்க வேண்டும். உள் உணர்வில் இருங்கள். அதை நாம் எப்பொழுதும் பார்வையிலும் சரி உள் உணர்விலும் சரி வைத்திருக்கின்றோமோ இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும். இதற்கு காரணம், நாம் நமது நிலையை அடிக்கடி விட்டு விடுகின்றோம் அந்த ஆசனத்திலிருந்து. இதுபோல மாதேஸ்வரி அவர்களிடம் அனைவரும் திருப்தியாக இருந்தார்கள். அதுபோலவே மாதேஸ்வரி அவர்களும் அனைவரிடம் சரி திருப்தியாக இருந்தார். மாதேஸ்வரி அவர்கள் எவருடைய சுபாவத்திற்கும் எவருடைய பிரபாவத்திற்கும் வசப்பட்டதே கிடையாது. அவர் எல்லோரையும் அன்பால் வெற்றி கொண்டார். எவரும் அவரை அந்நியர் அப்படின்னு நினைத்தது கிடையாது. அவர் வெளி உலகத்தை சார்ந்தவர் அப்படின்னு யாரும் நினைத்தது கிடையாது. ஈஸ்வரிய ஞானத்தினுடைய புதிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட மாதேஸ்வரி அதாவது மம்மா அவர்களை தனிப்பட்ட ரீதியில் புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களை அனைவருமே சரி தன்னுடைய தாயாக கருதி சென்றிருக்கின்றார்கள். பார்த்தவர்களும் சரி பார்க்காதவர்களும் சரி ஞானிகளும் சரி அஞ்ஞானிகளும் சரி எல்லோரும் மம்மாவை தன்னுடைய தாயாக கருதி சென்றிருக்கிறார்கள் அப்படின்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ரமேஷ் சகோதரர் அவர்கள் மம்மாவுடைய விசேஷங்களை பற்றி 4 காரணங்களை சொல்லி தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு விலைமதிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது, எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. இது போலும் சரி நாம் எதிரில் வரக்கூடிய அனைவருக்கும் சரி திருப்தியாக இருந்து மற்றவர்களும் சரி திருப்திப்படுத்த வேண்டும் அப்படி என்று கண்டிப்பாக இந்த அலௌகிக கதையை கேட்டதன் மூலம் நாம் மாறியிருப்போம் அப்படின்று அம்மா அவ்யக்த உலகத்திலிருந்து நம்மிடம் பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பிறப்பார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த அலௌகிக கதை. பார்ப்போம் நாளைக்கு அடுத்து இன்னொரு அழகான பாக்கிய விதாதாவில் இருந்து அற்புதமாக நாம் அலௌகிக கதை கேட்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒரு மூத்த ராஜ யோகிகள், ராஜ யோகினிகள், ஆதிரத்தினங்கள் எப்படி தன்னுடைய அனுபவத்தை பிரம்மா பாபாவிடம் சரி, சிவ பாபாவிடம் சரி, மம்மாவிடம் எப்படி அனுபவம் செய்து